என் அன்பு குழந்தையே, இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றேன். இந்த நிமிடத்தில் இருந்து இந்த அம்மாவின் வாக்கை கேள் என் தங்கமே. உன் கர்ம வினைகள் அத்தனையும் உன்னை விட்டு விலகிவிடும் என் குழந்தையே. என் வார்த்தைகளை நீ கேட்கும் பொழுது உன் மனதில் சந்தோஷம் ஏற்பட்டதன் தான் செய்யும் என் தங்கமே. ஒருவர் சுடுகாட்டு பயணம் தொடங்கி விட்டது. ஏன் இப்படி நீங்கள் சொன்னீர்கள்? இப்படி ஒரு வார்த்தையை என்னிடம் கூறிவிட்டு நான் எப்படி சந்தோஷம் அடைவேன் என்றுதானே நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் என்றுதானே என் குழந்தை யோசிக்கின்றது. இப்படி உன்னிடம் கூற ஒரு காரணம் உள்ளது. உன் வார்த்தைகளை கேட்காமல் விட்டுவிட்டு தள்ளிவிட்டு சென்று விட்டாய் என்றால் அதனால் யாருக்கோ நடக்க வேண்டிய விஷயம், யாருக்கோ செல்ல வேண்டிய விஷயம் உன்னை தேடி வந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே. ஏறக்குறைய நீயும் அதே சூழ்நிலையில்தான் இருக்கின்றாய் என்பதை உன் அம்மா நான் அறிந்து கொண்டேன். உன் அம்மா எந்த பிரச்சனையில் இருந்தாலும் உன்னை காப்பாற்றி விடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். உன்னை காப்பாற்றி விடுவேன் என் தங்கமே என்பது உண்மைதானே. நான் என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ அதை உனக்கு சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையில் கொடுத்து விடுகின்றேன். அது உண்மைதானே. இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் என்ன கிடைக்க வேண்டும் என்று நீ எண்ணுகின்றாயோ அது எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள அம்மாவின் வார்த்தைகளை பெற்றுக்கொள். நான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொன்றாக உன்னிடம் கூறுவேன். யார் சுடுகாட்டு பயணத்திற்கு தான் தயாராகி கொண்டிருக்கிறார் என்பதையும் கூறுவேன் என்பதை அறியும் முன்னரே உனக்கு ஒரு சிறிய விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது. என்ன தெரியுமா? வாழ்க்கையில் என்னதான் பணம் இருந்தாலும் கூட, எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் உனக்கு நடந்தாலும் கூட, செல்வங்கள் அள்ளி அள்ளி கிடைத்தாலும் சரி, இந்த ஒன்று இல்லாமல் விட்டால் இந்த வாழ்க்கையில் எல்லாம் உன்னிடம் இருக்க கூட பலனில்லாமல் போய்விடும் என் தங்கமே. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கட்டும். உனக்கு செல்வங்களும் வந்து சேரட்டும். நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அப்படிப்பட்ட சூழ்நிலை உனக்கு அமையட்டும். ஆனால் நான் சொல்வது மட்டும் உன்னிடம் இல்லை என்றால் இந்த காலத்திலும் இந்த இதிலிருந்தும் உன்னை மீட்டு வர முடியாது என் தங்கமே. இக்காலத்திலும் மீண்டு கஷ்டத்தில்தான் சிக்கி கொண்டிருப்பாய். அப்பேற்பட்ட விஷயம்தான் ஒருவருடைய உடல் நலம். யார் ஒருவருக்கு தன்னுடைய உடல் நலத்தின் மீது கவனம் இல்லையோ அவர் அந்த உடல் எப்படியோ போய் கொண்டிருக்கட்டும், நம்முடைய வேலையை நாம் பார்த்து கொண்டிருப்போம் என்று சொல்லி ஏதேதோ விஷயங்களை நோக்கி முயற்சி செய்து எந்த ஒரு விஷயத்திலும் பொய் கூறாதே. இது போன்ற விஷயங்களை ஒரு நாள் செய்யக்கூடாது. இப்பொழுது உன் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு நன்றாக புரியும் என்று நான் நம்புகின்றேன். நான் இருக்கும் உனக்காக தருவது எல்லாம் நான் இருந்து உனக்காக தருவது எல்லாம் என்னவென்று இனிமேலாவது புரிந்து கொள். தன்னுடைய உடல்நலை பற்றி கண்டுகொள்ளாமல் தன் குறிக்கோளை அமைப்பதிலேயே ஒருவன் குறிக்கோளாக இருந்து கொண்டிருந்தால் அவன் வாழ்க்கையில் செய்கின்ற மிகப்பெரிய தவறு என் குழந்தையே. எல்லோருமே உடல் நலத்தை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமான செயலும் அதுதான். நீ எந்த ஒரு உடற்பயிற்சியிலோ சரி, எங்கு சென்று படிப்பை மேற்கொண்டாலும் சரி, கடைசியில் இந்த வாழ்க்கையில் கிடைப்பது என்னமோ மிகப்பெரிய வெற்றிதான். நீ உணரும்போது எல்லாம் இந்த அம்மா சொல்வதை கவனத்துடன் கேள். உனக்கு உடல் நலத்தை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும். எல்லாமே ஒரு எல்லைக்கு மீறி செல்லும் பொழுது எல்லாம் நம் கையை மீறி நடந்துவிடும் என் தங்கமே. அந்த நேரத்தில் நிச்சயம் நீ பார்த்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே. ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் நடக்கின்றது. ஆனால் ஒரு சிலருக்குத்தான் உடலின் மீது எப்பொழுதுமே துன்பங்களையும் சோதனைகளையும் தான் வந்து கொண்டிருக்கின்றது. உன் அம்மா நான் உனக்கு சொல்வதை
உன் அம்மா நான் சொல்லும் வார்த்தைகள் உண்மை என்பதை புரிந்து கொண்டு உன் அம்மா உன்னிடம் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை உன் செவி கொடுத்து கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, நான் உன்னுடைய வாழ்க்கையில் கண்ட விஷயங்களை என்ன என்று உனக்கு தெரியுமா? உன் கையில் உனக்காக எல்லாமே இருக்கின்றது. ஆனால் உனக்கு நிம்மதி என்ற ஒன்று மட்டும் உன்னிடம் இல்லை. நீ சந்தோஷமாக ஒருவரிடம் சிரித்து பேசி எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டது. எவ்வளவு நாட்கள் என்று நீயே யோசித்துப்பார். போலியாக சிரிப்பதற்கும் நம் மனம் குளிர்ந்து உண்மையாக சிரிப்பதற்கும் வித்தியாசங்கள் உள்ளது. நீ உண்மையாக மனதில் மகிழ்ச்சியுடன் உண்மையாக சிரித்தது எப்போவென்று நீ யோசித்துப்பார் என் தங்கமே. அடுத்தவர்களை கெடுப்பதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிப்பதும் இதையெல்லாம் நினைத்து கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் இதையெல்லாம் உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு நீ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே. எல்லா நிலையிலும் நம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்முடைய இருக்கும் அனைத்து உறவுகளும் நன்றாக இருக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் உனக்கு நடத்தி கொடுக்க ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ உணர்ந்து கொண்டிருக்கும் நேரம் வந்துவிட்டது. ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து கொள்வது மட்டுமல்லாமல் உனக்கு வெற்றிகளை மேலும் மேலும் நீ பெறுவதை மறந்து விடாதே. உன் அம்மா சொன்ன விஷயங்கள் உனக்கு நன்றாக புரிகின்றது என்பதை உன் தாய் நான் நம்புகின்றேன். என்ன சொல்லு என் செல்ல குழந்தையே, வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் எதையோ தாண்டி வந்து நமக்கு துன்பங்களை கொடுக்க போவது கிடையாது. ஆனால் வரக்கூடிய நாள் எல்லாம் இதைவிட கடினமான நாட்களாக அந்த நாட்களை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் எல்லாம் கலந்து அதை எல்லாம் வெளியே தூக்கி எறிந்துவிடு. எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுவே இந்த அம்மாவின் ஆசை. அதாவது மரணப்படுக்கை எப்பொழுது சுடுகாடு பயணம் யாருக்கு தயாராக இருக்கின்றது என்றுதானே கேட்கின்றாய். யாரொருவர் மற்றவர்கள் வாழ்க்கையை அழிப்பதிலும் மற்றவர்களுக்கு வாழ்க்கையை கெடுப்பதிலும் நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ அதை கவனத்தை செலுத்தி தன்னுடைய உடல் நலத்தின் மீதான கவனத்தை செலுத்தாமல் இருக்கின்றாயோ அவர்களுக்குத்தான் அந்த பயணம் தொடங்கி இருக்கின்றது. அவர்களுக்காக யமன் தன் வலையை விரித்து காத்து கொண்டிருக்கின்றான். உன் தாய் உன்னிடம் இப்படி சொல்லுவது நீங்கள் மற்றவர்களை பற்றி யோசிப்பதை விட்டுவிட்டு அவரவர் வாழ்க்கையின் முன்னேற்றுவதை பற்றி அவரவர் உடல் நலத்தை பார்த்து கொள்வதை பற்றி அதில் அவர்களின் கவனத்தை செலுத்த வேண்டும் என்ற எண்ணமே தவிர எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தால் கூட யாரும் யாருக்காகவும் நன்மை செய்ய யாருக்காகவும் முன்வருவதே கிடையாது என் தங்கமே. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லோரும் மற்றவர்களை பார்த்து மற்றவர்களை பற்றி யோசித்து தனது நேரங்களை கழித்து போய்விட்டார்கள். அந்த நிலை என்று சொல்லி இந்த நிலை என்று சொல்லி அவர்களை அடுத்தவரை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டே வருத்தப்பட்டு கொண்டும் இருக்கின்றார்களே. பாதி பிரச்சனைகள் அதிகமாகிவிட்டது. எல்லாம் இருந்து விடலாம். உன்னுடைய வாழ்க்கையும் சரி சமமாக பெற்று கொள்ள நீ முடிவு செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்காக ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் ஒன்று சேர கொடுக்கும் என்பதை எப்பொழுதும் உன் உடல் நலத்தின் மீது நீ கவனமும் அக்கறையும் செலுத்திவிடு. அப்பொழுது புரிந்துகொள், இந்த வாழ்க்கையில் சற்று என்று நிறுத்தி உன்னை நல்வாழ்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் உனக்கான நன்மையை என்றென்றுமே நிறைவாக கொடுத்து கொண்டிருப்பேன். நான் உன்னை எல்லா விஷயங்களிலும் உன்னை தெளிவுபடுத்தி கொண்டு அமர்ந்திருக்கின்றேன். ஆனால் எப்பொழுது உன்னை தேடி எதற்கான விஷயங்கள் வந்தாலும் அந்த விஷயத்தை இருந்து உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். அதற்கு என் அருள் உனக்கு இருக்கும் என் தங்கமே.
தங்க குழந்தையே, நீ நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்பது எல்லாரின் மனதில் இருக்க வேண்டும். உன் உடல் நலத்தின் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுவிட்டால் ஒட்டுமொத்த விஷயங்களும் அதை அழித்துவிடும் என் தங்கமே என்பதை மறந்து விடாதே. நான் இருக்கின்ற உனக்கு கொடுப்பது போல உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதியாக நம்பிய போதுதான் உன் மன உறுதியோடு மன வலிமையோடும் இரு என் தங்கமே. நான் உனக்கு தருகின்ற அத்தனையுமே புரிந்து கொண்டு என்னை தரிசனம் செய். உனக்கான நல்லதை நான் செய்கின்றேன். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது போல எப்பொழுதும் நீ இறுக்கமாக இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் அம்மா நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை நம்பி எந்த நிலை நீ மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாயோ உனக்கு வருத்தங்களை நான் உனக்கு முன்னராக அறிந்து அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் தங்கமே. என்னுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். நீ எதை நினைத்தும் கலங்காமல் நீ மகிழ்ச்சியுடன் இருந்தாலே இந்த தாயிற்கு பெரிய சந்தோஷம். அதைவிட இந்த தாய் என்ன பெரிதாக உன்னிடம் கேட்கப் போகின்றேன். நீ அனைத்தையும் மறந்து உன் வாழ்க்கையை பார் என் தங்கமே. உனக்கு வரும் அனைத்தையும் உனக்கு முன்னரே நான் அறிந்து உன்னிடம் அதை கொண்டு வந்து சேர்ப்பது எனது கடமையாக நான் நினைக்கின்றேன். ஓம் சாமுண்டகாளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ காளிதேவியே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.